நீ மலைக்கு ஏறுவதினாலேயோ, புனித ஸ்தலங்களுக்கு செல்வதினாலேயோ, புனித நதிகளிலே மூழ்குவதினாலேயோ, உன்னை வருத்திக் கொள்வதனாலேயோ உனக்கு ரட்சிப்பு இல்லை. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே மனுஷர்களுக்குள்ளே ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசுவின் நாமத்தை தவிர வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை, கட்டளையிடப்படவில்லை. இந்த இயேசுவின் மூலமாகத்தான் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை, ரட்சிப்பு, நித்திய ஜீவன். இவரே வழி, இவரே சத்தியம், இவரே ஜீவன். ஆனால் இந்தியாவிலே இயேசுவை மகான் என்று தான் சொல்லுகிறார்கள், ரட்சகர்னு சொல்லல. புத்தர், காந்தி இவர்கள் வரிசையில் இயேசுவை ஒரு மகானாகத்தான் பார்க்கிறார்கள். இன்னமும் கிறிஸ்தவ வெளிநாட்டு மதம் இயேசு கிறிஸ்து வெளிநாட்டு கடவுள் என்று சொல்லுவார்கள். அந்த மக்களுக்கு நான் சொல்லுகிறேன், இயேசு வெளிநாட்டு கடவுள் அல்ல, அவர் பரலோகத்தின் தேவன், அவர் மெய்யான தேவன், அவர் மகா தேவன். உன்னை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி உன்னை பரிசுத்தப்படுத்தி உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக அந்த பரலோகத்தின் தேவன் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாக உனக்காக வந்து சிலுவையிலே மரித்தார். அவர் வெளிநாட்டு கடவுள் அல்ல, பரலோகத்தின் தேவன், அண்ட சராசரத்தையும் சிருஷ்டித்த மகிமையின் ஆண்டவர். அவர் வெளிநாட்டு கடவுள் அல்ல, கிறிஸ்தவ வெளிநாட்டு மதம் அல்ல, அது பரலோகத்திலிருந்து நமக்கு அனுப்பப்பட்ட ஒரு மகத்துவம் உள்ள காரியம்.